தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பில் இன்றைய தினம் காலையில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகா உண்ணாமலகடம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதான விரியோடு ரயில்வே கிராசிங்கில் ஆய்வு செய்கிறேன். மக்கள் படும் துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வேலைக்கு போகக்கூடியவர்கள், ஊர் தொழில்கள் போகக்கூடியதாய மக்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 10-15 வருஷ காலத்து மக்கள் நீண்ட கோரிக்கை விரியோடில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த மேம்பாலம் அமைக்கிறதுக்கு யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது. போதுமான இடத்தையும் விட்டு கொடுக்கலாம் என்று சொன்ன பிறகும் இந்த போதுமான இடத்தை எடுக்கும் பொழுது அந்த உடைமைகளுக்கு நியாயமான விலையை கொடுக்க வேண்டும். நியாயமான விலையை கொடுத்த இந்த இடங்களை எடுத்து மாற்றுப்பாதை அமைச்சு கொண்டு விரியோடில் ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் அமைக்க வேண்டும். இது மக்கள் கோரிக்கை, மக்கள் மனு. எங்களின் பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். இதில் யார் தடை செய்கிறது? அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டும். மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார்கள், கருத்துக்கள் கேட்டார்கள். எத்தனை வருட காலம் கொண்டு மக்களுடைய பிரச்சனைக்கு வேண்டி இது குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் மக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. இந்த மேம்பாலம் அமைக்கிறதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் பொதுமக்களிடம் இருந்து கிடையாது. அரிசி கேட்டது போலே போதுமான இடத்தை விட்டு கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அதுவும் மக்கள் ஆகையால் இந்த ரயில்வே கேட்டில் நடக்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு பாதிப்பு. நேரங்காலம் சமயங்கள் மக்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போக முடியவில்லை. அரை மணிக்கூர் வரைக்கும் காத்து கிடக்கின்ற நிலைமை. ஆகையால் பாசத்துக்குரியதான பாரத பிரதமருக்கு நான் இதோடொப்பம் கடிதம் எழுதுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சருக்கு எழுதுகிறேன். பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொண்டு வருகிற இந்த பிரச்சினை விரியோடில் மேம்பாலம் அமைச்சே ஆக வேண்டும். கூடி சீக்கிரத்தில் காலம் போக்கா நேரத்தை தள்ளிவிடாமல் இந்த மக்களுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு, மக்களுடைய வாழ்வாதாரம் கருத்தில் கொண்டு இந்த விரியோடு ரயில்வே கிராசிங்கில் நீங்கள் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது, முழு ஆதரவு அளிக்கிறது. மக்களை போராட்டத்துக்கு இறக்க வேண்டாம் என்று எச்சரித்து பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர்.